தெய்வீக பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தினால் தொடர்ந்து எனது பதிவுகளை காணலாம். வாருங்கள், தரிசனம் செய்ய செல்லலாம். ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருக்கோயிலானது சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோயிலாகும். துவாதச மந்திரத்தில் கடைசியாக சொல்லக்கூடிய பெயர் தாமோதரன் என்பதாகும். திருமால் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தபோது மிகவும் குறும்புத்தனம் மிக்க குழந்தையாக இருந்தார். அவரை தாயார் யசோதையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவு முயன்றும் கிருஷ்ணர் தாயாரை எப்படியாவது ஏமாற்றிவிட்டு வெளியில் விளையாடச் சென்று விடுவார். பொறுத்து பார்த்த யசோதை ஒரு சமயம் கிருஷ்ணர் வெளியில் செல்லாதபடி அவரது இடுப்பில் கயிறை சுற்றி ஒரு உரலில் கட்டி வைத்து விட்டார். ஆனாலும் கிருஷ்ணர் உரலையும் சேர்த்து இழுத்துச் சென்று 2 அசுரர்களுக்கு விமோசனம் கொடுத்தார். இவ்வாறு யசோதை கட்டிவிட்ட கயிறு அழுத்தியதில் கிருஷ்ணரின் வயிற்றில் தழும்பு உண்டானது. எனவே இவர் தாமோதரன் என பெயர் பெற்றார். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு என பொருள். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இந்த தலத்தில் தாமோதரனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. இவர் பொன்னகை ததும்பும் அழகாக காட்சி தருவார். சௌமிய தாமோதரர் என்று அழைக்கப்படுகின்றார். சித்திரையில் சுவாமி தரிசனம் உற்சவம் நடக்கிறது. திருப்பதி தலத்தை போலவே இங்கும் சுவாமிக்கு வடக்கு திசையில், அதாவது குபேரமூரில் அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது. ஆடி பௌர்ணமியில் கஜேந்திர மோட்ச விழா நடக்கிறது. அப்போது சுவாமி கருட வாகனத்தில் தீர்த்தத்திற்கு எழுந்தருளி யானை முதலைக்கு மோட்சம் கொடுக்கிறார். மகர சங்கராந்தி அன்று சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜமன்னார் அலங்காரத்தில் ஆண்டாருடன் புறப்படுவது விசேஷமாகும். தாயார் அமிர்தவல்லி தனிச்சன்னதி கொண்டிருக்கின்றாள். மகாலட்சுமியின் அம்சமான இவள் பார்க்கடலில் தோன்றியவள் என்பதால் இப்பெயரில் அழைக்கப்படுகின்றார். தார்கவனத்து ரிஷிகளின் கர்வத்தை போக்க திருமால் மோகினி அவதாரம் எடுத்தார். இதன் அடிப்படையில் பெருமாள் ஸ்தலங்களில் திருவிழாவின் போது சுவாமி மோகினி அலங்காரத்தில் காட்சி தருவார். ஆனால் இந்த கோயிலில் தை மாதத்தில் நடக்கும் உற்சவத்தில் 4ஆம் நாளில் தாயாருக்கு மோகினி அலங்காரம் செய்கின்றார்கள். இந்த விழாவின் போது இவர் கோயில் வளாகத்தில் உள்ள நந்தவனத்திற்கு எழுந்தருளும் வைபவமும் நடக்கின்றது. முதலாழ்வார்களின் ஜென்ம நட்சத்திர விழா 3 நாட்களும், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், தேசிகர் ஆகியோர் திருநட்சத்திர விழா 10 நாட்கள் நடப்பது என்பது விசேஷமாகும். இங்கே பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். விமானம் ஆனந்த விமானம். 3 நிலை ராஜகோபுரத்தில் கூடிய கோயில் பிரகாரத்தில் ராமர், கண்ணன், ஆண்டாள், ஆஞ்சநேயர், நம்மாழ்வார், ராமானுஜர் சன்னதிகள் உள்ளன. இந்த தலத்தில் சுவாமியை குழந்தை கண்ணனாகவே பாவித்து வழிபடுகின்றார்கள். மூலவர், உற்சவர் இருவரின் இடுப்பிலும் கயிறு அழுந்திய ஸ்தலம் இருக்கின்றது. வைகாசியில் பிரம்மோற்சவம், கோகுலாஷ்டமி, நவராத்திரி, மாசி மகத்தென்ற தெப்பத் திருவிழா, பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம் ஆகிய வைபவம் நடக்கின்றது. இந்த ஸ்தலத்திற்கு பெயர் தற்போது வில்லிவாக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய புராண பெயர் வில்வாரண்யம் என்று அழைக்கப்படுகிறதாகும். வைகானச ஆகம பூஜை இங்கே நடைபெறுகின்றது. தாமோதர பெருமாள் திருக்கோயில்கள் பல தமிழ்நாட்டில் உள்ளன. அவற்றில் இது ஒரு சிறப்பான கோயிலாக கருதப்படுகின்றது. சென்னை பெங்களூர் சாலையில் தாமல் என்கிற இடத்தில் தாமோதர பெருமாள் கூடிக்கொண்டிருக்கின்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசித்து நன்மை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். பால்வடியோ மோகம் நினைதே நினைதல் உள்ளம் பரவசமிகவாகுதே கண்ணா. பால்வடியோ மோகம் நினைதே நினைதல் உள்ளம் பரவசமிகவாகுதே கண்ணா 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 கண்ணா. நிறதழக கண்ணா நீலகடல் போலும் நிறதழக கண்ணா எல்ல நெல்ஜ குடி கொண்ட அன்று முதலின்றும் எந்த பொருள் கண்டும் சிந்தனை செலாதொழிய பால்வடியோ முகம் நினைதே நினைதல் உள்ளோ பரவசமிகவாகுதே வானமுகட்டில் சற்று மனவந்து நோக்கினோம் உன்மோன முகம் வந்து தோணுதே தெளிவான
தென்னீர் தடத்தில் சிந்தனை மாறினோம் உன் சிரித்த முகம் வந்து காணுதே. கனகுயில் குரலில் கருத்தமைந்திடினோம் அங்கு உன் கான குழலோசை மயக்குதே. கனகுயில் குரலில் கருத்தமைந்திடினோம் அங்கு உன் கான குழலோசை மயக்குதே. கருத்த குழலோடு நிறத்த மயில் சிற கிறுக்கி அமைத்ததிரத்திலே கானமயிலாடும் மோன குயில் பாடும் நீல நதியோடு வனத்திலே குழல் முதல் எழிலசை குழைய வரும் இசையின் குழலொடு மிளிரில கரத்திலே கதியும் அதியுமென நயன விழிகளிர் நளினமான சலனத்திலே காளிங்க சிரத்திலே கதித பதத்திலே என் மனத்தை இருத்தி கனவினோடு பிறவி தோறும் கனிந்துருக வரம் தருக பரம் கருணை பால்வடியூ முகம் நினைந்து நினைதல் உள்ளோ பரவசமிகவாகுதே. கண்ணா பால்வடியூ முகம் நினைந்து நினைதல் உள்ளோ பரவசமிகவாகுதே. கண்ணா 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 गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्द अवलोकयामो मुकुन्दं गोविन्दमिह गोपिकानन्दगन्धं सानन्दमवलोकयामो मुकुन्दं गोपिका गणनयन कुमुदपूर्णेन्दुं गोपालकुलतिलकम् अखिलजनबन्धुं श्रीपतिमनिन्द्य हरि चन्दनसुगन्धिं श्रेयो विदाये करुणारससिन्धुं सङ्गीत रसरसिक सरस सल्लाभं सरलमुरलीकलित साधु सन्तापं शृङ्गाररसपूर श्रीम. இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.